அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளில யாத்திரான புத்தகம் 28, 29 மற்றும் 30 பகுதிகளை வாசிக்க கேட்கலாம். விடுதலை பயணம் 28. குருக்களின் உடைமைகள். எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு, அபிகு, எலையாசார், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லோரிடமும் சொல். எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திருவுடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைமைகளாவன மார்பு பட்டை, ஏப்போத்து, அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாட்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீல கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கை தேர்ந்த வேலைப்பாடுடன் ஏப்போத்தை அமைக்கட்டும். அதற்கு 2 தோல் பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்து விடு. ஏப்போத்தை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும். 12 மணிக்கற்கள் 2 எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய். 60 பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய 60 பெயர்களை 2ஆம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போத்தின் தோள்பட்டியில் பொறித்துவிடு. இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசுமொன்னார் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். மார்பு பட்டை. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை ஏப்போத்து போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நீளாலம் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 சான் அகலம் 1 சான் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம், 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம், 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல், 4ஆம் வரிசையில் படிக பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவை யாவும் பொன்னிழை பின்னபுலத்தில் பதியப்படட்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 குலங்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசுமோனால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்களை செய்து அதன் 2 வளையங்களையும் மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களிலும் மாட்டிவிடு. சங்கிலியின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போத்தின் தோள்பட்டையோடு பின்புறமாக பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போத்தை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போத்தின் 2 தோள்பட்டைகள் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அதை இணையும் இடத்தில் ஏப்போத்தின் பின்னலகு கச்சைக்கு மேலே கோர்த்து விடு. பின்னர் மார்பு பட்டியின் வளையங்களை ஏப்போத்தின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு. இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போத்தின் பின்னழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போத்தின் மேல் படிந்து நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் உரிமையும்
தும்மியமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பார். குருக்களின் பிற உடைகள். ஏபோத்தின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதன் தலை நுழைய ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடு உள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிழியாதிருக்கும். அதன் வெளிம்பெங்கும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். ஒரு பொன்மணி ஒரு மாதளை தொங்கல், பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு. திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளி வருகையிலும் அதன் ஒளி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசு முன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று ஒரு முத்திரை போல் பொறித்துவை. அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருள்கள், அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும், இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்க பெறவும் அது எப்போதும் நெற்றியின் மேல் இருக்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாடுடன் ஓர் இடைக்கட்சியும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கட்சிகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியவனமாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வரன் நீ உடுத்துவாய். அவர்கள் அறுப்புழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போது தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலப்படுத்தி அணுகும் பொழுதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள். இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்குள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது. தொடர்ந்து 29வது பகுதியையும் வாசிக்கலாம். ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை. எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். ஒரு இளங்காளைகளையும் குறைபாடற்ற 2 செம்மறி கிடாய்களையும் தேர்ந்தெடு. சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம், எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா. மேலும் அந்த காளைகளையும் 2 செம்மறி கிடாய்களையும் கொண்டு வா. சந்திப்பு கூடாரத்தின் நுழைய வாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வர்களின் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவி. உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை, ஏபோத்தின் அங்கி, எப்பொழுது மார்பு பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏபோத்தின் கைவண்ணமிக்க கட்சியால் கட்டுவான். அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடியையும் வை. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய். அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கு தலைப்பாகைகள் அணிவி. குருத்துவ பணி என்றுமுள்ள நியமமாக அவர்களோடு இருக்கும். இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய். பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய். ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் தலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் அடிப்பாய். காளையின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடு. குடல்களை சுற்றிய அமைந்த அனைத்து கொழுப்பு, ஈரல் மேல் உள்ள ஜவ்வு, 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேல் உள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து போடுவாய். காளையின் சதை, அதன் தோல், அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்து விடு. இது ஒரு பாவம் போக்கும் பலி. பின்னர் செம்மறி கிடாய் ஒன்றை கொண்டு வா. ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறி கிடாயின் தலைமையில் தன் கைகளை வைப்பர்.
அந்த செம்மறிக்கிடாயை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய். செம்மறிக்கிடாயை பகுதி பகுதியாக வெட்டு, அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு. அவற்றை ஆட்டின் பகுதிகளோடு தலையோடு வைத்து செம்மறியாடு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து விடு. இது ஆண்டவருக்கு எரிபலி ஆகும். இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். இரண்டாவது செம்மறிக்கிடாயை கொண்டு வா. அச்செம்மறிக்கு தலைமேல் ஆரோனுமான் புதல்வரின் கைகள் வைக்கட்டும். அந்த செம்மறிக்கிடாயை வெட்டு, அதன் ரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலக்காது நுனியிலும் அவன் புதல்வரின் வலக்காது நுனியிலும் அவர்கள் வலக்கை பெருவிலும் அவர்கள் வலக்கால் பெருவிலும் தொட்டு வைத்த பின் எஞ்சிய ரத்தத்தை பலிபீடத்தை சுற்றில் அதன் மீது தெளித்து விடு. பலிபீடத்தின் மீது உள்ள ரத்தத்திலும் திருப்பொழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன், அவன் உடைகள், அவன் புதல்வர்கள், அவர்களின் உடைகள் மீது தெளிப்பாய். இதனால் அவனுடைய உடைகளோடு அவன் புதல்வர்கள் அவருடைய உடைகளோடும் புனிதம் பெறுவாய். செம்மறிக்கிடாயின் கொழுப்பு வால், குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு, ஈரல் மேலுள்ள ஜவ்வு, இரு சிறுநீரகங்கள், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு, வலப்பக்கம் முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள். ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாய். மேலும் ஒரு அப்பம், ஒரு நெய்யப்பம், ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமண் உள்ள புளிப்பற்ற அப்பக்கூடிலிருந்து எடுத்து இவை யாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமண் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய். பின் அவற்றை அவர்கள் கையில் இருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமண பலியாக பலிபீடத்தின் மேல் எரித்து விடு. இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி. ஆரோனின் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமணம் உயர்த்துவாய். அது உனக்குரிய பங்காக அமையும். ஆரோனுடையவும் அவன் புதல்வருடையவும் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயிலிருந்து எடுக்கப்பட்ட ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையும் நீ புனிதப்படுத்து. இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரவேல் மக்களிடம் இருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும். ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு. இது இஸ்ரவேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும். ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு. ஆரோனுக்கு பின் திருவுடைகள் அவன் புதல்வருக்கு சேரும். அவர்கள் அருள்பொழிவு பெறும்பொழுது திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும். அவனுக்கு பதிலாக புதல்வர்கள் குருவாகிற அவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள துவயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை 7 நாள் அணிந்திருப்பான். திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வேக வைப்பாய். ஆரோனும் அவன் புதல்வனும் செம்மறிக்கிடாயின் கரியையும் கூடையில் உள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலின் கண் உண்பார்கள். அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும் பொழுது பாவ கழுவாய்க்காக பயன்பட்ட அவற்றை அவர்கள் உண்பார்கள். அந்நியோரோ அவற்றை உணலாகாது, ஏனெனில் அவை புனிதமானவை. திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டு எரித்துவிடு. அது உண்ணப்படலாகாது, ஏனெனில் அது புனிதமானது. நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கு அவன் புதல்வருக்கும் செய். 7 நாள்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய். பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு. இவ்வாறு பாவ கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய். அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய். 7 நாள்கள் பலிபீடத்தில் நின்று பாவ கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய். பலிபீடம் தூய்மை மிக்கதாகும். பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும். அன்றாட வழிபாடு. ஒரு வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு 2 வீதம் எந்நாளும் நீ பலிபீடத்தில் பலியிடுவாய். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் 2வது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு. 2 படி அளவில் 10ல் 1 அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிழிந்த கால் கலையும் அளவு எண்ணெயில் கலந்த அதையும் நீர்மப்படையலாக கால் கலையும் அளவு திராட்சை பழ ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு படைப்பாய்.
மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறி குட்டிகளை பலியிடுவாய். காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கைகளோடு நீர்ம படைகளையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக நெருப்பு பலியாக்குவாய். நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றும் உள்ள எரிபலியாக ஆண்டவரின் திருமுன் நடந்தேறட்டும். நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன். அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும். நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிப்பிடத்தையும் புனிதப்படுத்துவேன். எனக்கு குருத்துவ பணிபுரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன். நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டினின்று அவர்களை வழி நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார். ஆம், நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். விடுதலை பயணம் 30 தொடர்ந்து வாசிக்கலாம். தூவ பீடம். நறுமண பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய். சித்தி மரத்தால் அதனை அது செய்வாய். நீளம் 1 முழம், அகலம் 1 முழம் என்று அது சதுரமாக அமையட்டும். அதன் உயரம் 2 முழம். கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைத்தவையாக இருக்கட்டும். அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் பொறுத்து அதை தூக்கி செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும். சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வைத்திடு. உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்துயக திரையின் முன்னிலையில் தூவபிடத்தை வைப்பாய். உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன். காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமண பொருள் எரிப்பானாக. விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமண பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போதும் உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமண பொருள் எரிப்பானாக. வேற்று நறுமண பொருளையோ மற்றும் எரிபலிய உணவு படைகளையோ அதன் மேல் படைத்தலாகாது. அதன் மேல் நீர்ம படைகளையும் ஊற்றக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். ஆண்டுக்கு ஒரு முறை பாவ போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாய் உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான். ஏனில் இது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும். தலைக்கட்டு வரி. ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும் பொழுது எண்ணிக்கைக்குட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும். இல்லையே அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும். எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செங்கோலில் 1/2 சேக்கல் வீதம் கட்ட வேண்டும். ஒரு சேக்கேல் என்பது 20 கேரா என்க. 1/2 சேக்கல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும். எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும், அதாவது 20 வயதும் அதற்கு மேற்பட்டுள்ள ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள். உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் பொழுது பணக்காரன் 1/2 சேக்கலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்குறைவாக கொடுக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவ கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கென்று கொடுத்து விடு. உங்கள் உயிர்களுக்காக பாவ கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திரும்ப நினைவு சின்னமாக இருக்கட்டும் என்றார். வெண்கல நீர்த்தொட்டி. பின்னும் ஆண்டவர் மோசேயிடம், கழுவுவதற்கான ஒரு வெண்கல நீர்த்தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கு இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய். ஆரோனும் புதவும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும். சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் பொழுது நல்ல பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவி கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள். அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவி கொள்வார்கள். இது அவர்களுக்கு, அதாவது அவனுக்கும் தலைமுறைதோறும் அவன் வழிமறைவினருக்கு என்றும் நியமமாக இருக்கும் என்றார். திருப்பொழிவு எண்ணெய். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் 500 திருத்தல சேக்கல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம், அதன் பாதி நிறையாகிய 250 மணங்கமிழும் கருவா பட்டை, 250 நறுமண வசம்பு, 500 லவங்கப்பட்டை ஆகிய
தலை சிறந்த நறுமண பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணை கலன்கள், விளக்கு தண்டு, அதன் துணை கலன்கள், தூர்வ பீடம், எரிபலி பீடம், அனைத்து துணை கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவை ஆகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள் பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய். மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது, இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும். சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது. இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிப்படலாகாது. இது புனிதமானது. உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும். இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலைக்கு வைக்கப்பட வேண்டும் என்றார். நறுமண தூபம். ஆண்டவர் மோசையை நோக்கி, நறுமண பொருள்களான வெள்ளை போலும், குங்குலியும், கெல்பான், பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் நீ தயாரிக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும். இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும். நறுமணம் நுகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து வெளிக்கு வைக்கப்பட வேண்டும் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யாத்திரான புஸ்தகம் 28, 29, 30 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே எல்லா புகழும், மகிமையும், மாட்சிமையும் சதாக்களிலும் உண்டாவதாக. பிரியமானவர்களை, தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை அனைவரையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.